வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு புற்றுநோய்னா என்ன, அது எதனால வருது, அது வராம தடுக்கிறது எப்படி, வந்தா அதை போக்குறது எப்படி. இப்போ புற்றுநோய் அப்படிங்கிறது சுரபிகளுடைய தேக்கம் நோய் நீக்கம் மருத்துவம். இப்ப சுரபிகளுடைய தேக்கம் புற்றுநோய். அப்போ சுரபிகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் புற்றுநோய் வரும். உடம்புல ஏகப்பட்ட சுரபிகள் இருக்கு. கண்ணுல இருக்கு கண்ணீர் சுரபி, இது பூளையா அழுக்குகளை வெளியே பத்துது. காதுல இருக்கு, காதுல இருக்கிற சுரபி, இது ஊளையா கழிவு வெளியே பத்துது. மூக்குல இருக்கிற சுரபி சளியா வெளியே பத்துது. தொண்டையில இருக்கிற சுரபி இருக்கு, எச்சில் சுரபி இருக்கு, இப்படி அக்கு சுரபி இருக்கு, மார்பக சுரபி இருக்கு, குடல்ல கணையர் சுரபி இருக்கு. குடல்ல ஏகப்பட்ட சுரபிகள் சுரக்குது. நம்மளுடைய உணவுகளை ஜீரணம் பண்றதுக்கு சுரபிகள் நிறைய இருக்கு. இந்த அக்கல்கள் எல்லாம் இருக்கு, கவுட்ட அக்கல்ல இருக்கு, ஜாயிண்டுகள்ல இருக்கு. இந்த ஜாயிண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்டுகள்ல இருக்கு சுரபிகள். இந்த சுரபிகள் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளுடைய கிருமி வெளியே இருந்து கிருமிகள், நோய் கிருமிகள், இந்த கிருமிகளை அது வெளியே பத்தும். போர்படை வீரர்கள் அப்படின்னு இதுக்கு பேரு. நம்ம ரத்தத்துல உள்ள வெள்ளை அணுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குதான் போர்படை வீரர்கள்னு பேரு. இந்த வெள்ளை அணுக்கள் இந்த சுரபிகள்ல தான் சுரக்கும். இந்த வெள்ளை அணுக்கள் அதிகமா சுரந்தா கேன்சர் அப்படிங்காங்க. இந்த சுரபிகள்ல சுரக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் என்ன செய்யும் அப்படின்னா, வெளியிருந்து கிருமி வந்தா சண்டை போட்டு அதை கொன்னு வெளியே பத்தும். இதுதான் அதனுடைய வேலை. நம்ம உடம்ப, நம்மளுடைய உறுப்புகள், உள்ள உறுப்புகள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது தான் இந்த வெள்ளை அணுக்களுடைய வேலை. போர்படை வீரர்கள். இப்போ இதுல ஒரு அடிபட்டு, ஒரு காயம் பட்டுட்டு, அப்ப இதுல ஓப்பன் ஆகி ரத்தம் வருது, அதுக்கப்புறம் சீல் வருது, சலம் வருது, இதெல்லாம் வருது. அப்ப இதுல அடிபட்டா இதுல பதவளை கட்டும்பாங்க. இதுல கட்டி மாதிரி முன்னாடி கட்டும். ஏன் கட்டுது அப்படின்னா, இதுல இருந்து சுரபிகள் உள்ள வெள்ளை அணுக்கள் அதிக எண்ணிக்கையில சுரக்குது. சுரந்து இங்க புண்ண ஆத்த வருது, சண்டை வருது, இதுல இன்ஃபெக்ஷனான கிருமிகளை கொல்லுது, சதை வளர்றதுக்கு வேலை பார்க்குது இங்க இருந்து. அப்ப இந்த இதுல இருந்து ஒரு சலம்னு வெள்ளையா வரும். அதெல்லாம் வெள்ளை அணுக்கள், இறந்த வெள்ளை அணுக்கள். இந்த சண்டையை போட்டு செத்த வெள்ளை அணுக்கள் தான் சலமா வெளியே வரும். அதை கிளீன் பண்ணி நம்ம மருந்து போட புண்ணு ஆறுது. அப்போ ஒரு புண்ணை ஆத்துறதுக்கு சுரபிகள் வேலை செய்யும். இதே மாதிரி நம்ம உள்ள டெய்லி சண்டை போட்டே இருக்கு. அந்த வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகி கழிவுகள் எதெல்லாம் கிருமி வெளியே வருதோ, ஏன்னா நம்ம இருக்கிறது எல்லாமே கிருமிகளோட தான் வாழ்றோம். காத்துல வருது, தண்ணியில வருது. இப்படி எந்த வகையில கிருமிகள் வந்தாலும் இந்த வெள்ளை அணுக்கள் தினசரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. உள்ள சண்டை போட்டு கழிவுகளை வெளியே பத்திக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு உறுப்பா, எந்தெந்த உறுப்புலாம் கழிவு இருக்கோ அது ஒளியெல்லாம் அடிச்சு வெளியே பத்துது. எல்லாம் என்ன செய்யறது? வெள்ளை அணுக்கள் தான் செய்யுது. இந்த வெள்ளை அணுக்கள் அதிகமா சுரந்தா கேன்சர். அப்ப இந்த வெள்ளை அணுக்கள் அதிகமா ஏன் சுரக்குது அப்படின்னு பார்ப்போம். வெள்ளை அணுக்கள் அதிகமா சுரக்கிறதுக்கு காரணம் கழிவுகள், உணவு கழிவுகள், மருந்து கழிவுகள். இப்படி ஏன்னா கேன்சர் யாரும் செய்வினை வச்சு எல்லாம் வர்றது இல்லை. நம்ம தான் சூனியம் வச்சுக்கிறோம். நம்ம உடம்புக்கு செய்வினை வேற யாரும் வைக்கல, நம்ம உடம்புக்கு நம்ம தான் வச்சுக்கிறோம். எப்படி அப்படின்னா, சுரபிகள் தேங்குது, கழிவுகள் தேங்குது, வெள்ளை அணுக்கள் பத்துது. இந்த சுரபிகள்ல தேங்கக்கூடிய கழிவுகள் கெமிக்கல் கழிவுகள். இப்போ மண்ணுல போடுறோம், ஒரு பாட்டில பிளாஸ்டிக் பாட்டில போட்டுறோம், அது செமிக்க மாட்டேங்குது. ஏன்னா அது செமிக்கக்கூடிய தன்மை அந்த மண்ணுக்கு தெரியாது. இதே ஒரு பேப்பரை போடுறோம், இல்ல ஒரு செடியை போடுறோம், கொடியை போடுறோம், மரத்தை போடுறோம்,
இப்படி என்ன போட்டாலும் அது செமிச்சிருது. அப்போ அந்த மண்ணுல இருக்கிற கிருமிகள் அதை செமிக்கிறதுக்கு பழகிருக்கு. பாட்டிலு இதை செமிக்கிறதுக்கு அது தெரியாது. இதே மாதிரிதான் நம்ம உடம்பு. பல கோடி ஆண்டுகள், மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம வந்துட்டோம். நம்ம சாப்பிட்ற இயற்கை உணவுகளை பூரா அந்த கழிவுகளை பூரா செமிச்சு வெள்ளையானுக்கு அடிச்சு வெளியே பத்திருது. அதுல கிருமியே உருவாக்காது. ஆனால் இப்பொழுது சமீப காலமாக நாம் பயன்படுத்தும் 100 வருஷத்துக்குள்ள பயன்படுத்தக்கூடிய கழிவுகள், உணவு கழிவுகளா இருக்கட்டும், இல்ல மருந்துவ கழிவுகள், மருந்து மாத்திரை எடுக்கிறோம் அது கழிவுகள், இல்ல எந்த கழிவுகள், கலர் கலரா ஃபேக்டரியில பேக்கரியில வச்சிருக்கான், ஸ்வீட் கடையில வச்சிருக்கான், கலர் கலரா கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு, செமிக்க முடியாத மாத்திரை கழிவுகள் இருக்கு. இப்படி குர்குரைங்க, மேகிங்க, அதுங்க எதுங்க, அவ்வளவு உணவு கழிவுகள். இந்த கழிவுகள் எல்லாம் அதிகமா வர்றது குடல் புற்றுநோய். ஏன்னா இந்த செல்கள் அதுல உள்ள கழிவுகளை பத்த தெரியாது. சுரபிகள்ல தேங்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு சுரபிகள்லையும் தேங்க ஆரம்பிக்குது. இப்ப வாயில புகையில பட்டா புற்றுநோய் வருது, வாய் புற்றுநோய் வருது. இப்ப புகையில உள்ள அந்த கழிவுகளை செல்களுக்கு, வெள்ளை அணுக்களுக்கு பார்த்த தெரியல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா சுரபிகள் கட்டி ஆகுது, கழிவுகள் தேங்கி கட்டி ஆகுது. அந்த கட்டி தான் அது கேன்சர் கட்டியா அப்படின்னு டெஸ்ட் பண்றோம். கட்டி மேல வந்துருது, மார்பகத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்த கட்டி வந்துருது. டெஸ்ட் பண்ணி பார்க்கும். பார்த்தா சாதாரண கட்டினா அதை கரைக்கிறதுக்கு மருந்து மாத்திரை எடுக்கும். இல்லைன்னா கேன்சர் கட்டினா அதை வெட்டி எடுக்கிறோம். இப்படி கட்டியா ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்மளுடைய உணவு தான் முக்கிய காரணம். வாயில ஒடியா போடக்கூடிய உணவுகள் முக்கிய காரணம். அப்படி ஒரு ஆளுக்கு கட்டி ஆயிட்டு, மார்பக கட்டி வந்திருக்கு, ஏதோ ஒரு கட்டி காதுல வந்திருக்கு, கண்ணில் ஏதோ ஒரு இடத்துல கட்டி வந்திருக்கு. நமக்கு கட்டி வந்தா வலி இருக்கும். வலி வந்தாலும் மறுபடியும் நம்ம அதை காதல தான் இருக்குன்னா, காது சுரபிக்கு அலர்ஜி ஆகி கட்டி வந்துட்டு அப்படின்னா வலிக்குன்னா இப்படி தேய்ச்சி விடணும். இப்படி தேய்ச்சி விட்டா, கண்ணில் இருக்குன்னா இப்படி தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டா அந்த கட்டியானது கரைஞ்சிடும். அதுக்கு மருந்து மாத்திரை எதுவும் தேவையில்லை. தேவைப்பட்டா ஈஸியா ஜீரணிக்கக்கூடிய மாத்திரைகள், மருந்துகளை எடுத்துக்கலாம் அந்த கட்டியை கரைக்கிறதுக்கு. கழுத்துல இருக்குன்னா தேய்ச்சிப்போம். மார்பகத்துல இருக்கலாம், மார்பகத்துல குளிக்கும் போது நல்லா அரைக்கி தேய்ச்சோம்னா பயங்கரமா வலிக்கும். இந்த இதெல்லாம் இருக்கும். தேய்ச்சி விட்டு கழிச்சோம்னா கழிஞ்சிடும். தினசரி தேய்ச்சா 1 மாசத்துல அதை கட்டி கரைஞ்சிடும். ஆனா அதை கரைக்காம மேலும் 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 அதை கட்டிய ஃபார்ம் ஆகி இதானதான் புற்றுநோய் கட்டியா மாறுது. வயிற்று புற்றுநோய்க்கு இதான் காரணம். தப்பிக்கணும், புற்றுநோய் வராம நம்ம வாழணும். வர நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டோம். எப்படியோ நம்மளும் வாழணும், நம்ம சந்ததிகளையும் காப்பாற்றணும். நாளைக்கு நமக்கு புற்றுநோயினா இருக்கிற மாதிரி பின்னால் உள்ள சந்ததிகளும் அவதிப்பற்றக்கூடாது, அவங்களையும் காப்பாற்றணும். அப்போ ஒரு தெளிவு புரிதல் வேணும். சுரபிகள்ல தேங்கினா கேன்சர் கட்டி வரும். சுரபிகள்ல தேங்காம உள்ள உணவை சாப்பிடணும், கெமிக்கல் கலவாத உணவை சாப்பிடணும். அந்த சுரபிகளை சுத்தம் பண்றதுக்குள்ள உணவுகள் இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், உடம்பை சீர் செய்யும் சீரகம், இப்படி இயற்கை உணவுகளை எடுக்கணும். இல்ல ஹோமியோபதியில வேணும்னா பீக்கஸ் வெசிகுலோசஸ், பைட்டோலக்கா பெரி, சுத்தம் சுரபிகளை சுத்தம், காண்டரங்கோ, இந்த மாதிரி ஹைட்ராசி ஸ்கேன், இந்த மருந்துகள்லாம் இருக்கு. இதெல்லாம் சுரபிகளை சுத்தம் செய்யக்கூடிய மருந்து. இந்த மாதிரி கழிவுகள் சுரபிகளை தேங்கும் போது சுரபிகளை சுத்தம் செய்யற மருந்தை நம்ம எடுக்கணும். வீட்டு அடுப்படிக்குள்ள இருக்கு 1000 மருந்துகள், அதை எடுக்கணும். எடுத்தீங்க உணவுல வச்சு எடுத்தீங்கன்னா கேன்சர்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம், வராம தப்பிக்கலாம். வயிற்று புற்றுநோயில இருந்து தப்பிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஒரு கட்டி வந்துட்டு அது புற்றுநோய் கட்டியா இல்லையா சாதா கட்டியா அப்படின்னு தெரியும்னா கார்சினோசின்னு ஒண்ணு இருக்கு ஹோமியோபதியில.
அது 200 வீரியத்துல டெய்லி 1 நேரம் 2 நேரம் 3 நேரம் எடுத்தீங்கன்னா உங்க கட்டியோட வலி தாங்க முடியல, அந்த கார்சினோசின் எடுத்து வலி குறைஞ்சது அப்படின்னா அது புற்றுநோய் கட்டி தான். கார்சினோசின் எடுத்தும் குறையல அது அப்படின்னா அது சாதா கட்டி. இதுதான், நீங்க டெஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இதை நீங்க எடுத்தீங்க, உங்க பக்கத்துல உள்ள ஹோமியோபதி மருந்து கடையில வாங்கி எடுத்தீங்க அப்படின்னா நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுங்க, லேபுக்கு போங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க, எதுவும் செய்யுங்க. உங்களுக்கு சுய சோதனை, நம்மளே நம்மளை உறுப்ப சோதனை பண்ணணும். ஒரு கட்டி வந்துட்டு வலிக்குது, அப்போ கார்சினோசின் 200 பொட்டன்சில ஒரு 2-3 நேரம் எடுங்க, வலி குறையுது அப்படின்னா அது புற்றுநோய் கட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிறகு அதை என்ன செய்யணுமோ அதுபடி செஞ்சுக்கலாம். அதுக்கு மருந்து மாத்திரைகள் நிறைய இருக்கு, ஹோமியோபதியில வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இல்ல நீங்க அலோபதி போகணுமா, உடனே அதாவது சீக்கிரம் போங்க. எதுக்கு எந்த மருத்துவத்துக்கு போனாலும் சீக்கிரம் போங்க. இல்ல அது கட்டிக்கு மாத்திரை போட்டேன், அது கேட்கல, கார்சினோசின் போட்டு கேட்கல அப்படின்னா சாதா கட்டி. சாதா கட்டினா ஒண்ணும் இல்லை, நீங்க மசாஜ் பண்ணீங்க, அதுக்குள்ள மருந்து மாத்திரை எடுத்தீங்க, ஏன்னா சரியா போகும். சீரகம் எடுத்தாலே சரியாயிடும். சீரகம் உடம்பை சீர் செய்யும், அந்த காலத்தை சொல்லிட்டான். புரிந்தால் சரி நண்பர்களே. தெளிவோம், புரிவோம், ஆரோக்கியம், ஆனந்தம் தருவோம். நன்றி, வணக்கம்.